தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளோ மேலே கீழே அதெல்லாம் பாதாளம் இப்படி எல்லா இடங்களுக்கும் மாறி மாறி பந்தாடப்பட்ட ஒரு கலைஞர் வந்து பார்த்திபன். அப்போ மட்டுமே நான் பந்தாடப்படல, இப்பவும் பந்தாடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். லேட்டஸ்டா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் தவறி போய் நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அந்த வார்த்தை வந்து நிறைய பேரை வந்து புண்படுத்தி இருக்கு, கஷ்டப்படுத்தி இருக்குன்னு தெரிஞ்சவன நான் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். அதுக்கப்புறமேலே விடாம இந்த பந்தாடப்படுறதுங்கிறது ஏகப்பட்டது பந்தாடிக்கிட்டே இருக்காங்க. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and GT Holidays presents Behind Hoods Gold Hall of Famers honoring creative excellence. Supported by Milky Mist Ice Cream, Next Phase Healthcare Partner Medway Hospitals. Powered by Howda Pay, powered by Workabi, Dr. Sri Verma, Ayur Taruma Ayurveda, Arabian Garden, Seafood Restaurant, We Care Hair and Skin Clinic, A2B Veg Restaurant, Mabel, South India's most celebrated women's wear brand, Amusement Partner Black Thunder. இந்த சோஷியல் மீடியாவில் வந்த விஷயங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப அப்படியே இடிஞ்சு போயிட்டேன். என்னடா இது ஒரு தவறி போய் நடந்துருச்சுன்னு சொல்றேன், அதுக்கப்புறமேலே அதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்திட்டே இருக்காங்களே. உண்மையிலே இப்போ எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஜாதிகளின் அடிப்படையில் தான் இங்கே தொகுதிகளே ஒதுக்கப்படுது. எனக்கு ஜாதியே தேவையில்லை, மதமும் தேவையில்லை, நோ காஸ்ட் நோ ரிலீஜியன் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு வாரமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட போராடிக்கிட்டு அதுக்கான முயற்சிகள் இருக்கேன். இந்த சர்டிபிகேட் நான் வாங்கிட்டேன்னா இதன் மூலமா ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று வந்துடும். அதன் மூலமா யார் வேணாலும் இந்த நோ காஸ்ட் நோ ரிலீஜியன்ற ஒரு சான்றிதழை வாங்கலாம். நான் சில நேரத்தில் நல்ல படம் பண்ணியிருக்கேன், சுமாரான படம் பண்ணியிருக்கேன், சிறந்த படம் பண்ணியிருக்கேன். ஆனால் ராம் பண்ணதெல்லாம் சிறந்த படம் மட்டும்தான். நான்லாம் பறந்துக்கிட்டே இருப்பேன், பறந்து போக மாதிரி. அவருக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஒரு படம் எப்போ பண்ணுறாரு, அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணால் கூட அந்த படம் பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுதான் உங்ககிட்ட பார்த்து நான் பொறாமப்படுற ஒரு விஷயம். இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் படுற கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நல்ல படத்தையும் எடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஷ்டத்தை நான் அவர்கிட்ட கற்றுக்கூடாது. ஏன்னா அது எனக்கு ஏற்கனவே தெரியும். இவர் இல்லைன்னா அந்த படம் தியேட்டருக்கே ரிலீஸ் ஆயிருக்காரு. இவர் தான் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசரை கொண்டு வந்து இந்த படத்தை வாங்கி, ஸோ இது வந்து ராமின் பறந்து போய் இல்லை ராம் சங்கின் பறந்து போதான். ஆக்சுவலாக படத்தை விட ராமோட மனசு எவ்வளோ நல்ல மனசுங்கிறது வந்து இந்த மேடையில் அவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறாரு பார்த்தீங்களா, அதில் தான் அது வந்து ராமுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. நான் ஐஸ்வர்யா கூட நடிச்சிருக்கேன், பட் அஞ்சலி கூட நடிச்சதே கிடையாது. புதுமை இயக்குனர் பார்த்திபன் சார் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த அரங்கத்துக்குள்ள வெல்கம் பண்ணலாம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் இயக்குனர் பார்த்திபன் அவர்களுக்காக. பார்த்திபன் சாரோட இணைந்து இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுறதுக்காக கேன் வி ஹேவ் CEO of We Care Group மிஸ்டர் முகுந்தன் சத்யநாராயணன் அவர்கள். இந்த விருது யாருக்கு போக போகிறது அப்படின்றத அழகாக இந்த ஏவியில் பார்த்துக்கலாம். கேன் வி ஹேவ் a look at the AV please? Behind Woods Gold Hall of Fame Best Director Tamil Ram for பறந்து போய். Yes ladies and gentlemen, with a big round of applause, ராம் சார் அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த குரல் தான் வந்து என்னை உயிரோட வச்சிருக்க ஒரு விஷயம். நீங்கள் அந்த 1001 மியூசிக் போடும்போது ஏற்படுற கூஸ் பம்ப்ஸ் இருக்குல்ல, அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அப்படியே ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டர் ராமுக்கு வந்து நான் இந்த விருது கொடுக்கறது நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைன்னு சொல்லி சொன்னேன். அது உண்மை. பல நேரத்தில் மேடைக்காக சில நேரத்தில் பேசுவோம், அப்படி இல்லை. 26ஆம் தேதி ராமநவமி வந்துட்டு போச்சு. ஆனால் நம்மளுடைய ராம் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு டேட்டே கிடையாது.
எல்லா நாட்களும் எல்லா வருஷமும் சிறந்த இயக்குனர் அவர் தான். இப்போ நான்லாம் என்ன படம் பண்ணியிருக்கேன்னா, நான் சில நேரத்தில் நல்ல படம் பண்ணியிருக்கேன், சுமாரான படம் பண்ணியிருக்கேன், சிறந்த படம் பண்ணியிருக்கேன். ஆனால் ராம் பண்ணதெல்லாம் சிறந்த படம் மட்டும்தான். அதுக்கு குறைவாக அவர் பண்ணதே கிடையாது. அவரை பார்த்து எனக்கு என்ன பொறாமை வரும்னா, ரொம்ப அப்படியே எளிமையாக நிறைய டைம் எடுத்துக்கிட்டு நான்லாம் பரபரன்னு பறந்துக்கிட்டே இருப்பேன், பறந்து போக மாதிரி. அவருக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஒரு படம் எப்போ பண்ணுறாரு, அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணால் கூட அந்த படம் பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுதான் உங்ககிட்ட பார்த்து நான் பொறாமப்படுற ஒரு விஷயம். பறந்துப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு நாள் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் எனக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சார். மித்துல் ராயன்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர பொறாமையாக இருக்கும். இவ்வளோண்டு குட்டி பையனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர். நடைப்பயிற்சிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா 8 போட்டு காட்டுவோம் நடைப்பயிற்சிக்காக. ஆனால் ஒரு 8 வயசு பையனை வச்சுட்டு பறந்து போகிறது எப்படிங்கிற ஒரு பெரிய சூட்சமத்தையே நீங்கள் வந்து அதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மரியாதையான ஒரு ஒரு சிறந்த பிரமாதமான ஒரு படைப்புனா அது பறந்து போ. இந்த விருதுக்கு பிகின் விட்ஸ் மிக்க நன்றி. 2007 கற்றது தமிழ் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் சார் வந்து என் ஆஃபீஸில் வந்து என்னை பார்த்தார். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா எனக்கு கொடுத்த அங்கீகாரம்னு நினைக்கிறேன். முதல்ல என்னை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதும் சார் தான். சார் வல்லமை தாராயோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச் 2008 இல்லாட்டி 2007 நினைக்கிறேன். அதான் நான் போன முதல் ஆடியோ லான்ச். ஸோ என்னை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டராக ரெகனைஸ் பண்ண முதல் நபர் வந்து பார்த்திபன் சார். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் புதிய பாதை பார்த்தப்ப ஸ்கூல் 11th நினைக்கிறேன் சார். அப்போ நான் 10th. அப்போ இருந்து லைக் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட். இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் வந்து ஆக்சுவலாக அதுக்கு அடுத்தது பொண்டாட்டி ராஜ்யமா சார், பொண்டாட்டி தேவை இந்த பஸ்ஸில் கண்டக்டராக வருவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுடைய படங்களை தொடர்ந்து பார்த்துருக்கேன். அண்ட் என்னோட ரொம்ப டயர்டாக இருக்கும்போது எனக்கு தெரியுது நீங்கள் தொடர்ந்து என் படத்தை பார்த்துருக்கீங்கன்னு. கண்டிப்பாக பறந்து போ அப்படிங்கிற படம் உருவாவதற்கு காரணமாக இருந்த டிஸ்னி ஹாட் ஸ்டார் மிஸ்டர் பிரதீப் மில்ராய். அதோட முக்கியமாக எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த பறந்து போவை இது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த 8 வயசு பையன் கதாபாத்திரத்தை ரொம்ப சரியாக பண்ண எங்களோட அன்பு மித்துல். எனக்கு ஹியூமர் வருமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ நான் மிர்ச்சி சிவா சாரோட சேர்ந்து பண்ணுறப்ப எல்லோரும் சொன்னாங்க கருவாடும் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குமா, இல்லை சக்கரை பொங்கல் அதிகமாக இருக்குமாலாம் கேட்டிருந்தாங்க. பறந்து போ என்னோடய ஜேர்னலேருந்து வேறு ஒரு ஜேர்னர், அதுக்கு கூட உதவியாக இருந்த மிர்ச்சி சிவா சார் அண்ட் கிரேஸ் ஆண்டனி, அவங்கள சண்டை போட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சேன். பட் எனக்கு நான் என்ன நம்புகிறேன்னா தமிழில் எக்ஸ்ட்ரானரியாக ஹியூமர் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயினாக அவங்க வருவாங்க. அண்ட் இந்த படத்துலேருந்து அவங்களுக்கு தொடங்குது. அண்ட் 2006 கிட்டத்தட்ட எனக்கு ஆனந்தி அஞ்சலி தெரிஞ்சு 20 வருஷம். 2006 தான் அவங்கள நான் ஆடிஷன் பண்ணேன். 2007 கற்றது தமிழ். அப்போருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய எல்லா படத்துலையும் அது ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இத்தினூண்டு ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸுக்கு யாருமே இல்லை, ஹீரோயினாக இன்னொருத்தங்களை போட்டேன். இப்போ ஹாட் ஸ்டாரில் யாராவது ஒருத்தங்களை கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்னா தேதி பார்க்காம சம்பளம் பார்க்காம எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் எப்போதும் எங்களோடு இருக்கக்கூடிய எங்களுடைய ஆனந்தி, அஞ்சலி அண்ட் யுவன், அவர் துபாயில் இருப்பார்னு நினைக்கிறேன், கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யுவன் தான் இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் மியூசிக். பட் பாடல்கள் நிறைய ஆகி அதை பண்ண முடியாமல் துபாயில் இருந்தப்போ ஆபத் பாந்தவனாக வந்து என்னுடைய நண்பனாக மாறி இருக்கக்கூடிய சந்தோஷ் தயாநிதி. அண்ட் அவர் இல்லைன்னா அந்த வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இல்லைன்னா இந்த படத்தை எப்படி கேட்டர் பண்ணியிருக்குன்னே தெரியாது. அந்த இதுக்கு பாடல்கள் எழுதிய மதன் கார்கி, அப்புறம் என்னுடைய கோ-டைரக்டர் ராம் சங்கு, அவர் ஒருத்தர் தான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காரு. எல்லாம் படம் முடிஞ்சாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் தியேட்டருக்கே ரிலீஸ் ஆயிருக்காரு. இவர் தான் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசரை கொண்டு வந்து இந்த படத்தை வாங்கி, ஸோ இது வந்து ராமின் பறந்து போ இல்லை ராம் சங்கின் பறந்து போ தான் ஆக்சுவலாக. படத்தை விட ராமோட மனசு எவ்வளோ நல்ல மனசுங்கிறது வந்து இந்த மேடையில் அவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்துகிறாரு பார்த்தீங்களா, அதில் தான் அது வந்து ராமுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த கதை உருவாவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய நிறைய குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னுடைய, நான் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நேரத்தில் நான் வந்து அஞ்சலியை பற்றி சொல்லணும். இப்போ சார் பேசும்போது சொன்னார், நான் ஐஸ்வர்யா கூட நடிச்சிருக்கேன், பட் அஞ்சலி கூட நடித்ததே கிடையாது. நீங்கள் இன்னும் நிறைய சிறந்த படங்கள் பண்ணணும். இந்த கற்றது தமிழ் பார்த்து நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஜீப்பில் எப்படி சிரிச்சாங்கன்னு கேட்டீங்க, அந்த சிரிப்பை பார்த்து பார்த்தீங்களா? அந்த சிரிப்புலேருந்து ஆரம்பித்து இவ்வளவு சிறப்பு வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கீங்க நீங்கள். வாழ்த்துக்கள். பார்த்திபன் சார், ராம் சார் கிட்டேருந்து நீங்கள் ஏதாவது 2 விஷயங்கள் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எதுவாக இருக்கும்? சில விஷயம் ரசிக்கலாம், மதிக்கலாம், பட் அதை வந்து திருடணும்னு ஆசைப்படுறது கிடையாது. அவருடைய பொறுமையை வந்து நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவேன்.
இவ்வளோ பொறுமையாக எப்படி அவரால் இருக்க முடியுது அதுங்கிறது ரொம்ப பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் முதலே சொன்ன மாதிரி சிறந்த படங்கள் மட்டுமே பண்ணணுங்கிறது எப்படி முடியுது? இப்போ நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு கேபி சார் வந்து ஒரு 100 படங்கள் பண்ணியிருந்தாருன்னா 100 படங்களில் ஒரு 10 படம் இப்படி இருக்கும், 10 படம் அப்படி இருக்கும், சிறந்து ஓடி இருக்கும், இல்லை சுமாராக ஓடி இருக்கும், அப்படிலாம் இருக்கும். பட் ராம் வந்து அது எப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணுறாருங்கிறதே தெரியல. ஆனால் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் படுற கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நல்ல படத்தையும் எடுத்துகிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஷ்டத்தை நான் அவர்கிட்ட கற்றுக்கூடாது. ஏன்னா அது எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் கற்றுக்கணும்னு நினைக்கிறது அவருடைய பொறுமையும் அவருடைய அந்த சிறந்த படங்கள் பண்ணணுங்கிறது அடமும். அந்த வகையில் அவர் அடம் பிடிக்கிறதே கிடையாது, அடம் பிடிக்கிறது மட்டும்தான். ராம் சார், நீங்கள் பார்த்திபன் சார் கிட்டேருந்து ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு 2 கேள்விகள் கேட்கலாம். மறந்துடுவேன். நான் அவர்கிட்ட எடுத்துக்கணும்னு நினைக்கிறது, அவர் என்னை போன தடவை ஒரு மேடையில் பார்த்துட்டு அவர் சொன்னார், இப்போ வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள், அதனால் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து என் படத்தில் நீங்கள் ஹீரோவாக நடிக்கலான்னு சொன்னார். அதனால் அடுத்த படத்தில் மிதுலுக்கு முதலாக நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சாற்றிருந்ததுக்கு வந்து அசாத்திய நம்பிக்கை. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ மேலே கீழே, அதில் பாதாளம், உச்சி கீழே, தலை கீழே, பாதம், இப்படி எல்லா இடங்களுக்கும் மாறி மாறி பந்தாடப்பட்ட ஒரு கலைஞர் வந்து பார்த்திபன். ஆனால் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஸ்டில் இப்போ உடம்பு குறைச்சி திரும்ப லுக்ஸ் லைக் 50 சார்? இப்போ எவ்வளோ சார்? 40. 50ங்கிறது இன்னும் 15 வருஷம் கழிச்சு சார். எனக்கு 50 ஆயிடுச்சு சார். ஸோ பட் எனக்கு எப்போது எப்படி இருக்குன்னா, அவர் எனக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், நாம் யாரும் நம்ம சொல்லலைன்னா இந்த உலகம் மறந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் சார் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பறந்து பெஸ்ட் ஃபிலிம் வாங்கினப்போ வந்திருந்தார். என்ன சொன்னார் என்னென்னா, நம்ம யாருங்கிறத நம்ம சொல்லிட்டே இருக்கணும், இல்லைன்னா மறந்துடும். ஸோ வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் செல்ஃப்னு. ஸோ உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணும் இல்லை எடுத்துக்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய அந்த தீராத அந்த உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு இருந்துகிட்டே இருக்குல்ல சார். டெய்லி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் எவ்வளோ வெற்றிகள் வந்தாலும் அதை தாண்டி இருந்துகிட்டே இருக்கணுங்கிற அந்த விடாமுயற்சி, அதீத நம்பிக்கை, அது ரெண்டும் அசாத்திய நம்பிக்கை. தேங்க்யூ. எஸ், அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய விருதுகள் வாங்கிட்டு இருக்கிற படம் 7 கடல் 7 மலை. ஸோ அந்த படம் எப்போ சார் ரிலீஸ் ஆக போகுது? அப்டேட் மே கடைசி இல்லாட்டி ஜூன். வாவ், தட் இஸ் கிரேட் நியூஸ். இட் மே ரிலீஸ்லாம் கிடையாது, இட் வில் ரிலீஸ் இன் மே கன்ஃபார்ம். ஃபேண்டாஸ்டிக். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மேலேயும் கீழேயும் இந்த பல வருஷமாக பந்தாடப்பட்டதுன்னு. அப்போ மட்டுமே நான் பந்தாடப்படலை, இப்போவும் பந்தாடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். லேட்டஸ்ட்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் அப்படியே இங்கே ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும், மேலே பாரதியாரோட மீசை இருக்குது, அது கீழே வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு போட்டிருக்கோம். ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதி சொன்னதும், ஜாதி இரண்டோடைய வேறு இல்லைன்னு ஔவையார் சொன்னதும் பாடத்தோடு மட்டுமே படிச்சுட்டு வராமல் வாழ்க்கையோடையும் கடைப்பிடிக்கிறவன் நான். எனக்கு இந்த ஜாதி மேலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. பிறப்பை வச்சு நமக்கு ஒரு வாழ்க்கை வர்றதை பற்றி எனக்கு ரொம்ப அருவருப்பாக நினைக்கிறவன் நான். அப்படிப்பட்ட நான் இப்போ சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் தவறி போய் நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அந்த வார்த்தை வந்து நிறைய பேரை வந்து புண்படுத்தியிருக்கு, கஷ்டப்படுத்திருக்குன்னு தெரிஞ்சவனா நான் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறமேலே விடாமல் இந்த பந்தாடப்படுறதுங்கிறது ஏகப்பட்டது பந்தாடிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திருக்குன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டேன். அதை நான் மறுபடியும் இங்கே பிஹைண்ட் வுட்ஸ் மூலமாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமேல ஒரு 3வது நாளே நான் வந்து ஆக்ரி ராஜஸ்தான் படத்தோட ஷூட்டிங் போயிட்டேன். அதாவது இறந்து 2 நாளைக்குள்ள அந்த துக்கத்தை நான் மனசில் வச்சுக்கல. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா ஆசைப்பட்டபடி நான் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஆளாகணும். அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாதுன்னு 3வது நாளே நான் வந்து ஷூட்டிங் போயிட்டேன். நிறைய படங்கள் தோல்வி, நிறைய கோடிகள் நஷ்டம், எப்போவுமே நான் ரொம்ப இடிஞ்சு போய் உட்கார்ந்ததில்லை. பட் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்த விஷயங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப அப்படியே இடிஞ்சு போயிட்டேன். என்னடா இது ஒரு தவறி போய் நடந்துருச்சுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறமேலேயும் அதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்திட்டே இருக்காங்களேன்ற ரொம்ப சில பேர் வந்து இதெல்லாம் மதிக்க மாட்டாங்க, சோஷியல் மீடியாவை மதிக்க மாட்டாங்க. நான் சொசைட்டியும் சோஷியல் மீடியாவை மதிக்கிறதுனால அதுக்கு நான் அப்படி ஒரு பதிவு போட்டேன். இப்போ ஜாதி உணர்வு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு சொன்னாலும் அதன் மேலே மட்டும்தான் வெறி இருக்கும். உண்மையிலே இப்போ எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஜாதிகளின் அடிப்படையில் தான் இங்கே தொகுதிகளே ஒதுக்கப்படுது. அந்த வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படுறது எல்லாமே ஜாதிகளின் அடிப்படையில் தான். அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் எனக்கு ஜாதியே தேவையில்லை, மதமும் தேவையில்லை, நோ காஸ்ட் நோ ரிலீஜியன் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1 வாரமாக நான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட போராடிக்கிட்டு சில ஜட்ஜஸை பார்த்து பேசி அதுக்கான முயற்சிகள் இருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் நான் நெருங்கிட்டேன். இந்த சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன்னா இதன் மூலமாக ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று வந்துடும். அதன் மூலமாக யார் வேணாலும் இந்த நோ காஸ்ட் நோ ரிலீஜியன்ற ஒரு சான்றிதழை வாங்கலாம். இது எனக்கு வந்து மனசுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான். என் மனசுக்குள்ளே ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு இருந்தால் கூட அதை நான் இப்போ ஒரு சான்றிதழ் மூலமாக எடுத்து காட்டுறது மட்டுமே இல்லாமல் இந்த ஜிஓ வந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் இந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியும்.
இப்போ நான் சமீபத்தில் 2 நாளாக பேசும்போது நிறைய பேர் வந்து இதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமேல நாங்களும் அந்த மாதிரி ஜாதி இல்லை மதம் இல்லைங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது வந்து ஒரு நல்ல இயக்கமாக மாறுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு ஒரு மன்றத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த நல்ல எண்ணத்தை எல்லாருக்குமே பாய்ச்சேன். எனக்கு ஒரு சோதனை வந்துடுச்சு. அந்த சோதனையை வந்து நான் மீண்டு வெளியில் வந்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணுன்றது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த பிஹைண்ட் வுட்ஸ் மூலமாக, இந்த கைத்தட்டல், இந்த விசில் சத்தின் மூலமாக இதை வந்து நான் ஊர்ஜிதப்படுத்திக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த மேடையில் இந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிஹைண்ட் வுட்ஸுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். Thank you so much, Parthiban sir. Thank you, Ram sir, for joining us. Thank you, sir. மேடை வந்ததுக்கு நன்றி. நன்றி. Behind Woods Gold Hall of Famers, honoring creative excellence. Chennai's Amrita Aviation Hotel Management Nursing. Easy படிங்க salary-யோட. GT Holidays, South India's #1 travel brand. Supported by Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream once and there's no turning back. Milky Mist Ice Cream. Next phase, next generation skincare using small molecule science for Gen Z audience. Healthcare partner Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Powered by Howda Pay, powered by Workabee, a unified platform for finance, accounts and HR. Dr. Sri Verma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். அடையார் ஆனந்தபவன் Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Mabel, South India's most celebrated women's wear brand. Amusement partner Black Thunder, Ooty Main Road, மேட்டுப்பாளையம். Co-presenting sponsor, Education partner SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Photography partner Zero Gravity Photography. Biryani partner Topi Wapa Biryani. Baking partner Old Madras Baking Company. Baked fresh everyday, all natural, no preservatives. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and GT Holidays presents Behind Woods Gold Hall of Famers, honoring creative excellence. Supported by Milky Mist Ice Cream, Next Phase Healthcare partner Medway Hospitals. Powered by Howda Pay, powered by Workabee. Dr. Sri Verma Ayurtarum Ayurveda, Arabian Garden Seafood Restaurant. We Care Hair and Skin Clinic, A to B Veg Restaurant. Mabel, South India's most celebrated women's wear brand. Amusement partner Black Thunder.